வல்லமை கொண்ட கங்கை கொண்டான் ராஜபதி என்று சொல்லப்பட்ட ஊரிலே அருள்மழை பொழிந்து வருகின்ற ஈசனுடைய அருளாலே முத்து சுடலை மாடன் மற்றும் நாடு சுடலை ஆண்டவன் முத்து பேச்சு அம்பாளுடைய சன்னிதானத்தில் ஆடி மாதம் இந்த 3வது திங்கள் செவ்வாய் கிழமை முன்னிட்டு இந்த திருவிழாவை நல்ல முறையில் நடத்தி வருகின்ற அனைத்து அன்பு கலை உள்ளங்களுக்கும் குமரி மாவட்டம் ராஜாக்கமங்கல நகரத்தை சேர்ந்த தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை அரசு கலை சுடர்மணி விருது பெற்ற நாஞ்சில் சிஆர் மணிகண்டன் மகுடாட்ட குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய மகுட நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றோம். நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடை மழை பொழியும் நாடு, ஒளிபதங்கள் வீசும் நாடு, நல்ல பிராமரமா வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு, கங்கை கொண்டான் ஊரதியிலே ராஜமதி நகரதியிலே ராஜமதி நகரதியிலே ராஜமதி நகரதியிலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வாரா ராஜமதி நகரதியிலே மாதம் முன்னாடி மழை போலிந்து முப்போதும் பயிர் விளைந்து உழைக்கும் நெல் விளையும் கங்கை கொண்டான் உறதியிலே ராஜபதி நகரதியிலே அடைஞ்சு பெருமாள் கோரார் அவருடைய திருமகனார் கன்னியமுத்து கோனார் புகழ் பெறவி வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வரும் நாளையிலே வாழ்ந்து வரும் நாளையிலே இந்த காரணங்கள் நடக்குதையா வாழ்ந்து வரும் நாளையிலே நீர்வளம் நிலவளம் கார்வளம் குடில் வளம் கண்ணல் வளம் சென்னல் வளம் எல்லா வளங்களும் விரும்பிய கங்கை கொண்டால் ஊரிலே ராஜபதி நகரிலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் ஐயா, வாழ்ந்து வருகின்றார்கள். அனந்த பெருமாள் போனார் மகன் பன்னியமுத்து கோனாருக்கு
ஆமா பேரோடு புகழோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். யார் யார் வாழ்ந்து வருகின்றார்? யார் ஐயா? பானாங்குளம் என்று சொல்லப்பட்ட நகரிலே பாராங்குளம் என்று சொல்லப்பட்டது. பெருமாள் கோனார் மகள் மகன் ஏன்னா ஆளிலை மேல் பள்ளி கொண்ட அச்சுதன் ரகுராமன் ரகுராமன் எம்பெருமான் எம்பெருமான் பெருமாள் கோனாருடைய மகள் மகள் பன்னியச்சி அம்மாளுக்கும் திருமணமாக சரி ஏற்பாடு செய்தார்கள். திருமணம் என்று சொன்ன ஆமா வாழ்க்கையில் ஒரு முறைதான் திருமணம் என்று சொல்வார்கள் அல்லவா? கல்யாணம் என்று சொன்னா ஆமா 1000 காலத்து பயிர் என்று சொல்வார்கள் இல்லையா? ஆமா ஒரு குடும்பம் நல்ல முறையிலே செயல்பட்டு வர வேண்டும். கனவு சொல்ல சரி மனைவி கேட்கணும். ஆமா மனைவி சொல்ல கணவன் கேட்க வேண்டும். அப்படி ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு வாழ்ந்து வந்தா ஆமா அது குடும்பமாக இருக்கும். நல்ல மன்னவனும் தேவியுமா மன்னவனும் தேவியுமா மாலை பணம் தான் முடித்து வாழ்ந்து வரும் நாளையே ஆண்டவன் அருளாலே ராஜபதி உறவிலே பாரதொரு நேரமதில் ராஜபதி உறவிலே திருமணமானது முடிந்து வருகின்ற போது வன்னிய கோனாருக்கும் பெருமாள் மகள் கோனார் மகள் வன்னியச்சி அம்மாளுக்கும் திருமணமானது நடந்து வருகின்ற போது தன்னுடைய ராஜபதி ஊருக்கு போக வேணும் என்று வருகின்ற அந்த பானங்குளம் ஒரு அடியிலே மயிலாடு ஸ்ரீ சுடலை பேச்சி அம்மன் தேவிக்குதான் கோவிலே திருவிழாவா சிறப்பரவே வாழ்த்தி வாரா கோவிலே திருவிழாவா இப்படியாக திருமணத்தை முடித்து தன்னுடைய ராஜபதி ஊரிலே சென்று நல்ல முறையில் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று வருகின்ற போது மயிலாடும் ஸ்ரீ சுடலை ஏழு சக்திக்கு பெரியவள் தாயான ஸ்ரீ பேச்சி அம்மா கோவிலிலே திருவிழா நடத்தி வருகின்றார். அந்த மயிலாடு சுடலை மாடும் பேச்சி அம்மா வாசலிலே திருவிழாவும் நடத்தி வாரார். யார் யாரெல்லாம் நடத்தி வாரார்? மன்னார்கள் ஒன்று கூடி
ஆமா மயிலாடும் சுடலை ஆண்டவன் என் தேவையா ஒத்தி பேச்சு அம்பாளுடைய ஆமா சன்னிதானத்தில் திருவிழா அருமை பெருமையோடு நடத்தி வருகின்ற எப்படி எப்படி நடத்தி வருகின்றார் நல்ல வில்லோட முரசோடும் வில்லோட முரசோடும் நல்லதா மேலத்தாளம் மையாண்டி மேலத்தாளத்தோடு மயிலாடும் சுடலை மாடும் அந்த முத்து பெச்சி அம்மாளோட ஆலயத்தில் ஒன்று கூடி மன்னார்கள் ஒன்று கூடி மன்னார்கள் ஒன்று கூடி பெரும் திருவிழாவும் நடத்திவாரா மன்னார்கள் ஒன்று கூடி இன்னோடு நையாண்டி மேல ஒத்த முரசோடு மணிமகுடம் தான் முழங்க திருவிழா நடத்தி வருகின்ற போது வன்னிய கோனாரும் வன்னிய சிம்மானும் பானாங்குளம் ஊரிலே திருமணத்தை முடித்து வருகின்ற போது இவர்களை திருவிழா நடந்து வருகிற போது அந்த நேரம் நல்ல முறையில் திருவிழா நடத்தி வருகிறார். ஆமா வருகிறார். அந்த சமயத்துல பெண்ணும் மாப்பிளையும் ஊருக்கு வர வேண்டும் என்று இருக்கிற போது சரி திருமணத்தை முடிச்சாச்சுல்ல. ஆமா ஆமா இந்த கோயில சென்று திருவிழாவை சென்று பார்த்து போகலாமே. ஆமா பார்த்து கொள்ளலாம் கேட்டா ஆலயம் தொழுவது சாலவன் என்று. ஆமா இல்லையா? ஆமா சிவாயம் என்று சொல்லக்கூடியவருக்கு வாழ்க்கையில் அபாயம் ஒருபோதும் பக்கத்தில் அணுகாது. நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு. ஆமா ஆமா தெய்வம் உண்டு என்று யார் ஒரு நினைத்தாலும் அவர்களுக்கு தெய்வம் தெய்வமாக அருள்மழை பொழிகிறது. இப்போ நம்ம ராஜமதி ஊரில் சரி ஐயா மயிலாடு சுடலை ஆண்டவன் முத்து சுடலை முத்தி பேச்சு என்ன அருள்மழை பொழிந்து வரான்னு சொன்னா இந்த ராஜபதி ஊரில் வாழ்ந்து வருகின்ற யாதவர் சோதனைய மக்கள் எல்லாம் அம்பாள் அம்மா ஐயா உண்டு என்று யார் ஒருவர் அடி தொழுதாலும் நல்லதே செய்து கொடுப்பார். ஆமா ஐயா பொதுவாக தம்பி வேலை செய்தவனுக்கு கூலி என்று சொல்லுவா. ஆமா சொல்லுவார்கள். சும்மா இருந்தா கூலி கிடைக்குமா? ஆமா கிடைக்காது. ஆண்டவன் இடத்திலே சென்று ஐயா என்னுடைய குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும், நல்லா இருக்க வேண்டும், குழந்தை குட்டிகள் நல்லா இருக்க வேண்டும், ஆமா சொத்து சுகம் நல்லா இருக்க வேண்டும், நல்லா இருக்க வேண்டும், நம்ம மனதுதான். ஆமா அதான் சொல்லுவா. சரி உள்ளம் பெருங்கோவில். ஆமா ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் சிவனாருக்கு வாய் கோபுர வாசல் பிள்ளை தெளிந்தாருக்கு ஜீவனை சிவலிங்கம் என்று சொல்லுவார்கள். அதுபோல இந்த திருவிழாவை பார்த்துவிட்டு போகலாமே என்று கணவனும் மனைவியுமாக அப்படி கொடைவிழாவை பார்க்க வருகிற போது சரி அந்த நேரத்தில் அங்கு இருந்த மாடவண்ணான் பெண்ணும் மாப்பிளையும் பார்த்து விட்டார்கள். சரி ஐயா புதுசா திருமணத்தை முடித்து வந்து கொண்டிருக்கின்றார்களே இந்த திருமணத்தை முடித்து போகின்ற புது தம்பதி அல்லவா? ஆமா தம்பதி அல்லவா? இந்த புது தம்பதிக்கு நம்ம ஏதாவது காசு பணம் கொடுக்காம இருந்தாலும் கவலை இல்லை. ஆமா ஆமா நம்ம கோவில்ல திருவிழா நல்ல முறையில் நடத்தி வருகின்றார்கள். திருவிழா நல்ல முறையில் நடத்தி வருகிற போது
இந்த மாட வந்தாலும் ஆமா மாப்பிள்ளையும் பார்த்து விட்டார்கள் அந்த நேரத்தில் என்ன நடக்குது ஐயா நல்ல மண்ணு வேணும் தேவியுமா மண்ண வேணும் தேவியுமா பாரதொரு நேரமாக தன்மகனும் மருமகனும் வந்துதானே இருப்பதை தானறிந்து பாரதொரு மகிழ்ச்சியிலே பாரதொரு மகிழ்ச்சியிலே பாரதொரு மகிழ்ச்சியிலே காரணங்கள் செய்வாரையா பாரதொரு மகிழ்ச்சியிலே மகளும் மருமகனும் வருகின்ற போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிந்து தன்னுடைய மகனும் மருமகனும் வருவதை பார்ப்பதற்கு அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இல்லையா தன்னுடைய மகளை திருமணத்தை முடித்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பும் போது தாய் தந்தைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் ஐயா சரி இதை விட வாழ்க்கையில் என்ன உண்டு எந்த குழந்தைகளும் மண்ணுலகில் பிறக்கும் போது நல்ல குழந்தைகள் நல்லவை ஆவதும் தீயவை ஆவதும் தாயார் வளர்ப்பினே வளர்ப்புதான் இருக்கிறது அதுபோல தன்னுடைய மகளுடைய திருமணம் முடிந்து மாப்பிள்ளையும் மருமகனும் மகளும் வரும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா அந்த காலத்துல எல்லாம் வாங்க போங்க உட்காருங்க ஆமா மதிப்பு மரியாதை இருந்தது அல்லவா ஆனா இந்த காலத்துல எல்லாம் ஆமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் கிடையாது தெரியுமா தம்பி இது வம்புக்களி உலகம் ஆமா எம்பெருமான் மாயவன் கண்ணபெருமான் அந்த காலத்துல அவருக்கு தெரியும் எது எங்க எப்படி எந்த வடிவத்தில் நடக்கும் என்று மாயவனுக்கு தெரியும் அதான் கீதாச்சாரத்தில் சொல்லுவார் எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது ஐயா எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்க இருக்கிறது எதை நீ கொண்டு வந்தாய் சரி நீ இழப்பதற்காக ஒரு பொருள் எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அந்த பொருள் இங்கிருந்து கொடுக்கப்பட்டது இன்று உன்னுடைய பொருள் நாளை மாற்றாருடைய பொருளாக மாறுகின்ற வம்பு கலி உலகம் ஏன் கண்கலங்கி அழுது கொண்டிருக்கிறாய் கலி உலகம் சொன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல 4,32,000 வருஷம் கலி உலகம் சொல்றது 5000 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு அதுக்கிடையில பல வியாதிகள் நோய்கள் எல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்குல்ல நாயவனுக்கு தெரிகிறது அதுதான் அந்த காலத்திலே கீதாச்சாரத்தில் எழுதி வைத்தார் இம்பெருமான் நாயவன் கண்ணபெருமான் திரைக்கடலில் பள்ளி கொண்ட திருமால் அழகாக எழுதி வைத்திருக்கிறார் அதுபோல தன்னுடைய மகளும் மாப்பிள்ளையும் வருவதை பார்த்து விட்டார் அந்த நேரத்தில் தன்னுடைய மகளும் மருமகனும் வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியிலே அவர்களை வரவேற்பு கொடுக்கணும்ல கொடுக்கணும் அல்லவா அது அந்த காலத்துல சொல்லுவாங்க மருமகளே வா இல்லையா இந்த காலத்துல அந்த பாட்டுக்கு எதிர்பார்த்து யாரு இதுவரை எழுதுற சரித்திரமே கிடையாது அல்லவா தன்னுடைய மகளும் மருமகனை வரவேற்றான் தன்னுடைய மகளாரோ மருமகனும் வரவேற்றான்
மகளை ராஜபதி ஊரிலே சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டுமானா நம்ம கோயில திருவிழா நடந்து கோயிலில் வந்து ஏதாவது பிரசாதம் கொடுத்துவிட வேண்டும். ஆமா வேண்டும். அதான் சொல்லுவாங்க ஆலயம் தொழுவது சாலமன் நன்று என்று. ஆமா ஆமா இல்லையா? இந்த கோணா நினைக்கிறார். ஆமா தன்னுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் இந்த கோவில்ல இருந்து பிரசாதம் கொடுத்து விட வேண்டுமே என்று என்ன செய்யுமா தெரியுமா? சுடலையூட பீடத்திலே மகளானவை ராஜபதி ஊருக்கு போகின்ற போது வெறும் கையோடு அனுப்பக்கூடாது என்று முத்து சுடலை மாறல் இடத்தில் இருந்து ஒரு தேங்காய் முறையும் முத்தி பேச்சு அனுடைய பீடத்தில் இருந்து ஒரு மூடி தேங்காயும் ஒரு ஆரமும் எடுத்து பலி அனுப்புகின்றார். பலி அனுப்பி வருகின்ற போது என்ன நடக்குதையா? அந்த பேச்சியம்மன் கோவில் விட்டு பாரதேவி வேலையிலே பேச்சியம்மா நமது பிள்ளைகளை நாம் தான் காப்பாற்ற வேண்டும். என்ன தெய்வம்? ஆமா நம்ம குலத்தை தெய்வம் சொன்னால் குடும்பத்தை காக்கும் தெய்வம் குல தெய்வம். ஆமா ஆமா குல தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார். சொல்லலாம். இந்த உலகத்துல ஒரு குழந்தையை அறிமுகம் செய்வது அம்மா அப்பா முதல் தெய்வம். ஆமா ஆமா அதான் தாயை சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை சொல்லுவார். மந்திரம் இல்லை. முதல் இரண்டு தெய்வம் அம்மா அப்பா. ஆமா ஆமா மூன்றாவது தெய்வம் யார் தெரியுமா? யார் ஐயா? நமக்கு கல்விகளை கற்றுக் கொடுக்கிறாரு. கற்றுக் கொடுத்ததாக வாத்தியார் குரு. ஆமா குரு. அதான் திருவள்ளுவர் சொல்லுவாரு. சொல்வார்கள் கற்றாரை கண்ணுடையார் கண்ணாதவர் முகத்தில் இரண்டு புண்ணுடையார் என்று. ஆமா ஆமா மூன்றாவது தெய்வம் நமதுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்த குரு. குரு அல்லவா வாத்தியார். நான்காவது தெய்வம் தான் சரி தெய்வம் சொல்றது. ஆமா ஆமா இல்லையா? அதான் ஆலயங்களும் சாலமன் நன்றி என்று சொல்லுவார்கள். ஒப்பிட்டவரை உள்ளனோ நினைக்க வேண்டும். நினைக்க வேண்டும் அல்லவா? அதுபோல இந்த சுடலையாண்டவன் பேச்சு அம்மா தேவியானவள் குளமூரை விட்டு மாப்பிள்ளையின் பெண்ணு வருகிற போது இவர்களுக்கு துணையாக வருகிறார். ஆமா வருகிறார். எப்படி வருகின்றார்? தாயான பேச்சு அம்மா
பேச்சு என்ன மயிலாடு சுடலை மாடல் பேச்சு என்ன மையபாரதொரு வேலையிலே தாயாடு பேச்சு என்ன மயிலாடும் சுடலை மாடல் பின்தொடர்ந்து தானே வாரான் பாரதொரு நேரமதில் அங்கிருந்து வழி கொடுந்து பானங்குள ஊரு வீட்டு பானங்குள ஊரு வீட்டு பானங்குள ஊரு வீட்டு புகழ் பெறவே தானே வாரா பானங்குள ஊரு வீட்டு பானங்குள ஊரை விட்டு மாப்பிளையும் பெண்ணுமாக வருகின்ற தாயான பேச்சு அம்மா பேச்சு அம்மா தேவியானவை மயிலாடும் அம்மா சுடலை மாட சுவாமி சுடலை மாட சுவாமி இவர்களோடு பின்தொடர்ந்து வருகின்றார்கள். ஏன்னா காவல் தெய்வமாக வர ஆமா வராரு. ஏன்னா இவங்களுக்கு வேற யாரு காவல்? ஆமா இவங்க நம்ம பிள்ளைகளுக்கு நாம தானே காவல் செய்யணும். ஆமா காவல் செய்யணும் ஐயா. முள்ளும் முறிந்து விடாமல் முறிந்த கொப்பும் வாடி விடாமல் ஆமா வெயிலும் காற்றும் தவிர வேறு விக்கிரகங்கள் சூழ்ந்து விடாமல் ஆமா வேலி போட்டு காத்து கொடுக்க வேண்டும் என்று பேசியமா நினைக்கிறார். ஆமா நினைக்கிறாள். அதாவது ஒரு குடும்பம்னு சொன்னா ஆமா தாய் தந்தை ரெண்டு பேர் இருக்கிறார். ஆமா ஆமா தாயுடைய மனசு எப்படிப்பட்ட மனசு தெரியுமா? எப்படிப்பட்ட மனசு? தன்னுடைய பிள்ளைகள் வேலைக்கு சென்று ஆமா கூலி காசு வாங்கி வந்தால் தாய் வந்து கேட்க மாட்டா. ஆமா ஆமா சரியா? என்னடா கொண்டு வந்த? ஆமா அன்பு தாய் பாசம் பொல்லாத பாசம். பொல்லாத பாசம் இல்லை இந்த உலகத்துல. உலகத்திலே தாய் பாசத்தை அடிப்பதற்கு எந்த பாசமும் கிடையாது. கிடையாது அல்லவா? அதாவது ஒரு மனிதனானவன் சரி பொதுவாக சொல்லுவார்கள் கோவில் கருவறையும் தாயின் கருவறையும் ஒன்று என்று சொல்லுவார். ஒன்று என்று சொல்வார்கள். கோவில் கருவறையில எல்லாருக்கும் சென்று ஆமா பூஜை பரிகாரம் செய்ய வாய்ப்பு கிடைக்காது. ஆமா ஆமா இல்லையா? தாயின் கருவறை வந்து கொண்டு ஒரு முறைதான் தாயின் கருவறையில் இருக்க முடியும். ஆமா இருக்க முடியும் அல்லவா? பல கோடி ரூபாயை கொடுத்து அம்மா அம்மா மீண்டும் உங்கள் கருவறையில் ஒரு முறை இருந்து வரேன் என்று சொன்னால் யாருக்கும் வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு கிடையாது. இந்த உலகம் வந்து ஒரு நாடக மேடை. மேடை நாடக மேடைன்னு சொன்னா நாற்காலிக்கு சண்டை போடும் நாடகம் உலகம். ஆமா அது மட்டுமல்ல இந்த உலகத்துல இரண்டு விதமான இதயம் இருக்கிறது. ஆமா இரண்டு விதமான இதயம் என்று சொன்னால் இந்த உலகத்துல நடிக்கின்ற இதயம் ஒன்று. ஆமா அன்பாக துடிக்கின்ற இதயம் ஒன்று. இதயம் ஒன்று. அதான் சொல்லுவாங்க துடிக்கின்ற இதயத்தை விட இந்த உலகத்தில் நடிக்கின்ற இதயம் தான் கூடுதல். ஆமா கூடுதல். நம்ம கூட இருப்போம். ஆமா விடிய மட்டும் இருப்போம். ஆமா ஆமா நம்ம தொழில தான் பார்ப்போமே. இருக்கும் போது ஒண்ணு பேசுவான். ஆமா இல்லாத போது ஒண்ணு பேசுவான். சரியா? ஆமா அதான் நடிக்கின்ற உலகம். ஆமா ஆமா இதெல்லாம் ஒரு நாடக மேடை. பகவான் வந்து நம்மளை வந்து நடிக்க அனுப்பி வைத்திருக்கிறார். சரி
நாடக மேடை. நாடக மேடை. ஒவ்வொரு மனிதனுடைய நடிப்பு வித்தியாசமா இருக்கும். ஆமா இல்லையா? பொதுவா சொல்லுவா, சரி, இந்த உலகத்துல ஆட தெரியாதவனுக்கு ஆமா தெருவு கோணன்னு சொல்லுவான். கோணன்னு சொல்வார்கள். ஒண்ணும் தெரியாது. ஆமா, இந்த தெருவு மட்டும் கொஞ்சம் நிரப்பா இருந்திருக்குன்னு சொன்னா சொன்னால் என்னுடைய ஆட்டம் எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும் சபையில காணிக்கணும் இல்லையா? ஆமா, நாடக உலகம். சரி, அது போல மாப்பிள்ளையும் பெண்ணுமாக பணகுலம் உருவிட்டு மாப்பிள்ளையும் பெண்ணுமாக அங்கிருந்து வழிகிடம் அழகு பெற எகிவார வழியான வழிகிடம் மூலகுலம் அழியாத மூலகுலம் அழியாத பெறவை எகிவாரா மூலகுலம் அழியாத மாப்பிளையும் பெண்ணுமாக பானகுளம் ஊரிட்டு மன்னவனும் தேவியுமாக ஊலாகுளம் ஓடு வழியாக வருகின்றார்கள். அந்த புலகுல உருவிட்டு மாப்பிளையும் பெண்ணுமாக அங்கிருந்து வழி இடந்து மூன்றடைப்பு பாதை கூடி மூன்றடைப்பு பாதை கூடி ஒரு முகமாய் இறங்கிவாரா மூன்றடைப்பு பாதை கூடி மாகி வருகின்ற வழியிலே ஒரு காட்டு மரத்தை பார்த்தார். சற்று அமர்ந்து போகலாமே இல்லையா? மன்னவனும் தேவி அங்கிருந்து வரும்போது மறுநாள் காலை அரையப்ப குடும்பமிட்டு அரையப்ப குடும்பமிட்டு அரையப்ப காணுவா
மாப்பிள்ளையும் பெண்ணுமாக அழகாக ராஜமதி ஊருக்கு போக வேண்டும் என்று சந்தோஷமா வர்றார். வாழ்க்கையில சந்தோஷம் என்னைக்கும் கிடைக்காது. சந்தோஷம் கிடைக்கிற போது அதை பயன்படுத்தணும் இல்லையா? இல்லாத போது வருந்தக்கூடாது, இருக்கும் போது அதை பயன்படுத்தணும். இது யாருக்கு தெரியல. மாப்பிள்ளையும் பெண்ணுமாக குழுந்த மாறிவிட்டு எப்படி எப்படி வருகின்றார் ஐயா? அங்கிருந்து வருகிட்டு